டியூஸ்டே ஈவினிங் தர்ணிகா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கமேட்டு பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸு அதுக்கமேட்டு சாரீலாம் பார்த்திங்கன்னா பவுடர் லிக்விட்லாம் எதுலேயும் போட்டு ஊற வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஷாம்பு தான் போட்டு ஊற பண்ணி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை பேக்கெட் ஷாம்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு கும்மு மட்டும் கும்மிடுவேன். சோப்பெலாம் வந்து போட மாட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் ஷாம்பு வாஷ் தான் பண்ணுவேனே. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து செடிக்கெலாம் தண்ணியே விடலை. அதனால ஈவினிங் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு கார் வந்து வாஷ் பண்ணணும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு டைம் இல்லை, உடம்பு வேறு சரியில்லையா. ஸோ அதனால் இந்த டைம் நானே கார் வண்டியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் கவர் வந்து காஞ்சதுக்கப்புறமேட்டு போட முடியும்னு சொல்லிட்டு நைட்டு ஹஸ்பண்ட் அரிசி பருப்பு சாப்பாடு தான் கேட்டாங்க. ஆனால் தர்ணிகாவுக்கு ஜீரகம்லாம் இருந்தால் அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட பிடிக்காது. அதனால் எல்லாத்தையுமே அரைச்சி குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு கடுகெல்லாம் சேர்த்து அரைச்ச வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா, ஜீரகம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் போனதுக்கு அரிசியும் பருப்பையும் சேர்த்து தண்ணி தேவையான அளவு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.